என்பிபி ஆட்சிக்கு வந்து அடுத்த நிமிஷம் நாட்டில் கேஸ் இல்லாமல் போக போகுது, பால்மா இல்லாமல் போகுது, பெட்ரோல் வரிசை மறுபடியும் வரப்போகின்றது. அது மாத்திரமல்ல, நாட்டில் இனக்கலவரம், தமிழர்களுக்கு எதிராக சிங்களவர்களும் சிங்களவர்களுக்கு எதிராக தமிழர்களும் அல்லது முஸ்லிம்களும், இவ்வாறான ஒரு கலவரம் ஒன்று ஏற்பட போகும். ஜேவிபிக்கு ஒரு முறை வாய்ப்பு கொடுத்து பாருங்கள் என்று கேட்டீர்கள். மக்கள் கொடுத்திருக்கிறார்கள். எப்படி இருக்கிறது? மாற்றம் ஒன்று வேண்டும். அது மக்களுக்கான மாற்றமாகவே இருக்க வேண்டும் என்று நாங்கள் விரும்பினோம். அதற்காக நாங்கள் செயற்பட்டது மாத்திரமல்ல, அதற்கான கொள்கை திட்டத்தை வகுத்தோம். வெவ்வேறுபட்ட இடங்களில் அந்த திரைப்படங்கள்லாம் இருக்கிறது. அதை கொண்டு வந்து காலிமுகத்தில் நிப்பாட்டி ஒரு படம் காட்டுகிற வேலையை ஜேவிபி செய்கிறது என்ற குற்றச்சாட்டு ஒன்று சுமத்தப்படுகிறது. அந்த வாகனங்கள் எவற்றையும் எங்களால் கொண்டு வரப்பட்டவை அல்ல. இதுக்கு முன்னர் பாவித்தவர்கள் கொண்டு வந்து வெறுமனே கோல் பேஸில் நிறுத்திவிட்டு சென்றிருக்கிறார். இதுதான் உண்மை. கோட்டாபய ராஜபக்சவும் 69 லட்சத்தோடு வருகிற போது ஆரம்பத்தில் இப்படியான சில பிம்பங்கள் காட்டப்பட்டது. இதே போன்ற சில நடைமுறைகள், சில அதிரடிகள் காட்டப்பட்டது. எங்களுக்கு இன்றைக்கும் வந்து தேவை இருக்கின்றது, அன்றைக்கும் அது தேவை இருந்தது. தேசிய ஒற்றுமையை கட்டியெழுப்பாது, இனங்களுக்கு இடையிலே நல்லிணக்கத்தை கட்டியெழுப்பாது நிச்சயமாக இந்த நாட்டுக்கு இப்பயும் விமோசனம். ஒவ்வொரு மாவட்டத்துக்கும் 10 பேர் வீதம் 25 மாவட்டத்துக்கு 250 பேர் போடப்பட போகிறார்கள். பேருந்துகளில் வந்து சிட்டை எடுக்காமல் பயணிக்கக்கூடியவர்கள், ஊழல் செய்யக்கூடியவர்கள், தரக்குறைவாக நடத்தக்கூடியவர்கள், இவர்கள் மீதெல்லாம் நடவடிக்கை எடுத்து 10 பேர் இல்லை, இது நாளைக்கு 10 லட்சம் பேராக மாற்றி கொண்டிருக்கின்ற வேலையில் ஒரு உந்து சக்தியாகத்தான் நாங்கள் இதை பயன்படுத்தணும். எதிர்வரும் காலங்களில் இதுகளில் இருந்து வேறு என்கிட்ட இன்றைக்கு இதை சக்கர வியூகம் நிகழ்ச்சிக்கு அனுசரணை வழங்குவோர் ரூபீஸ் ஃபுட் ப்ராடக்ட்ஸ் லிமிடெட், லக்ஷ்மி ஜுவல்லர்ஸ், கேட்டரிங், டெக்கரேஷன் என முற்றுமுழுதான ஈவென்ட் பிளானிங் சேவையினை வழங்குகின்றது. உங்களது நிகழ்வுகள் எதுவானாலும் தங்கமான பொழுதாக மாற்றிட rubiescatering.co.uk. தங்கம் வாங்க ஈஸ்டர்ன் லக்ஷ்மி ஜுவல்லர்ஸ். வணக்கம் நேயர்களே, இந்த வாரமும் சந்திக்கிறோம். இது சக்கரவியூகம் வார்த்தை எனும் கொண்டு கருத்துக்கள் மோதும் அரசியல் சமர்க்கலாம். ஸ்ரீலங்காவில் ஒரு திருவிழாவுக்கான காலம் முடிந்திருக்கிறது. தேர்தல் திருவிழாவாக அது இருந்திருக்கிறது. பல்வேறுபட்ட மும்முனை போட்டிகள், 4 முனை போட்டிகள் என்று சொல்லி பல விஷயங்கள் பேசப்படுகிறது. அதனோடு பரபரப்பாக தேர்தல் முடிவுகள். பொதுவாக ஸ்ரீலங்கா வரலாற்றிலே புதிய ஒரு வரலாற்றை அல்லது புதிய ஒரு அத்தியாயத்தை இந்த தேர்தல் படைத்திருக்கிறது. 2024 ஜனாதிபதி தேர்தல். இதுவரை காலமும் குறிப்பாக விருப்பு வாக்குகள் எண்ணப்படாதிருக்கக்கூடிய ஒரு நிலைமை. அதைவிட அதிகளவான வேட்பாளர்கள், அதிகளவான நிராகரிக்கப்பட்ட வாக்குகள் என்று சொல்லி பல்வேறு வித்தியாசமான சாதனைகளுக்கு இந்த ஜனாதிபதி தேர்தல் சொந்தமாக இருக்கிறது. புதிய ஆட்சி ஒன்று மலர்ந்திருக்கிறது. கடந்த ஜனாதிபதி தேர்தலை பொறுத்தவரை 69 லட்சம், இந்த ஜனாதிபதி தேர்தலை பொறுத்தவரை 57 லட்சம். இப்படியான வித்தியாசங்கள் நிறைய இருக்கிற போது தேசிய மக்கள் சக்தி ஜேவிபி இந்த முறை தங்களுடைய ஆட்சி பொறுப்பை ஏற்றுக்கொண்டார்கள். நீண்ட காலமாக ஒரு வாய்ப்பை கொடுத்து பாருங்கள் என்கிற விடயத்தை அவர்கள் கேட்டுக்கொண்டே இருந்தார்கள். அது கேட்டது போல சில விஷயங்கள் பதவியேற்று குறுகிய நாட்களுக்குள்ளே வித்தியாசமான விஷயங்கள், நிறைய பேர் எதிர்பார்க்கக்கூடிய விஷயங்கள் அல்லது நிறைய பேர் வரவேற்கக்கூடிய விடயங்கள் நிகழ்ந்து கொண்டிருக்கிறது. இந்த அடிப்படையில் இன்றைய நாளில் நாங்கள் இது குறித்து சில விஷயங்களை பேச வேண்டிய தேவை இருக்கிறது. தேசிய மக்கள் சக்தியினுடைய நிறைவேற்று குழு உறுப்பினர், முன்னாள் நாடாளுமன்ற உறுப்பினர், யாழ் மாவட்ட அமைப்பாளர் திரு ராமலிங்கம் சந்திரசேகரன், வணக்கம். வணக்கம் ஷாந்தி. நீண்ட காலமாக கேட்டுக்கொண்டிருந்தீர்கள், எல்லோருக்கும் சந்தர்ப்பம் கொடுத்திருக்கிறீர்கள். தேசிய மக்கள் சக்தி ஜேவிபிக்கு ஒரு முறை வாய்ப்பு கொடுத்து பாருங்கள் என்று கேட்டீர்கள். மக்கள் கொடுத்திருக்கிறார்கள். எப்படி இருக்கிறது? மிக நன்றி. உங்களோட தான் நான் கூடுதலாக பேசியிருப்பேன்னு நினைக்கிறேன். என்னண்டா ஜேவிபிக்கு ஒரு தடவை தாருங்கள் என்று இந்த வார்த்தையை நான் உங்களோட தான் கூடுதலாக பிரயோகிச்சிருப்பேன்னு நினைக்கிறேன். அதே போல் இந்த முறை மக்கள் எங்களுக்கு கொடுத்துருக்கின்றார்கள். அதனால் முதல்ல நாங்கள் உங்களோட ஐபிசி நிறுவனத்திற்கும் அதனுடைய உரிமையாளருக்கும் எங்களுடைய நன்றியை தெரிவித்துக் கொள்கின்றோம். இரண்டாவதாக, இலங்கையில் வாழுகின்ற மக்கள் இம்முறை நம்பிக்கையோடு எங்களுக்கு வாக்களித்தார்கள். அந்த மக்களுக்கு நாங்கள் நன்றியை தெரிவித்துக் கொள்கின்றோம். அதே போன்று யாழ் மாவட்டத்தில் வாழுகின்ற எங்களுக்கு வாக்களித்தோர், வாக்களிக்காத மக்களுக்கும் எங்களுடைய நன்றியை நாங்கள் முதல்ல தெரிவித்துக் கொள்கின்றோம். ஏன் நாங்கள் இவ்வாறு கூறுகின்றோம் என்றால், உஷாந்தன் உங்களுக்கு தெரியும் என்று நினைக்கின்றேன். நான் இதற்கு முன்பும் கூட பல தடவை குறிப்பிட்டது போன்று, இதற்கு முன்பு உங்களோடு பேசுகின்ற பொழுதும் கூட நாங்கள் மிக தெளிவாக குறிப்பிட்டேன், முறை ஆட்சி அமைக்கப் போவது அனுர. அந்த அனுருடைய ஆட்சியின் கீழ் உண்மையிலேயே இது நாள் வரைக்கும் இல்லாத மாற்றங்கள், அதிர்ச்சிகரமான தகவல்கள் அனைத்தும் வெளியே வரும் என்று நாங்கள் குறிப்பிட்டோம். அது மாத்திரமல்ல, நாங்கள் எங்களுடைய கொள்கை பிரகடனத்திலும் கூட மிக தெளிவாக குறிப்பிட்டிருக்கின்றோம்.
இந்த நாட்டில் லஞ்சமா, ஊழலா, மோசடியா, அதிகார துஷ்பிரயோகமா இவைகள் இல்லாத ஒரு நாட்டை உருவாக்க வேண்டும். மாற்றம் ஒன்று வேண்டும். அது மக்களுக்கான மாற்றமாகவே இருக்க வேண்டும் என நாங்கள் விரும்பினோம். அதற்காக நாங்கள் செயற்பட்டோம். செயற்பட்டது மாத்திரமல்ல, அதற்கான கொள்கை திட்டத்தை வகுத்தோம். அப்போ அந்த கொள்கை திட்டத்தினூடாகவே நாங்கள் செயற்பட்டோம். அந்த கொள்கையை நிறைவேற்றுகின்ற நோக்கத்தோடு இன்றைக்கு நாங்கள் எங்களுடைய ஜனாதிபதி தோழர் அனுர இன்றைக்கு அதற்காக செயற்பட்டு கொண்டிருக்கின்றார்கள். அதனால் நாங்கள் நினைக்கின்றோம், அதாவது மக்கள் இது நாள் வரைக்கும் எதிர்பார்த்த, நீங்கள் முதலில் குறிப்பிட்டது போன்று ஒரு திருவிழா காலம் போன்று ஒரு கோலம் பூண்டிருக்கின்ற ஒரு நிலைமை இன்றைக்கு இலங்கையில் காணக்கூடியதாக இருக்கின்றது. வேறு எதுவும் அல்ல. திருவிழா என்று சொல்வதை விட இன்றைக்கு கோல்பேஸுக்கு சென்று பார்க்கின்ற மக்கள், விசேடமாக அங்கே பார்க்கின்ற தமிழ் மக்கள் மாத்திரமல்ல, சிங்கள மக்களும் கூட தாங்கள் என்ன நெஞ்சே வெடித்து விடுமோ என்கின்ற அளவுக்கு தாங்களுடைய கருத்துக்களை கூறுவதை காணக்கூடியதாக. அநியாயமான முறையில் மக்களுடைய சொத்துக்களை விரயமாக்கியவர்களுடைய விளையாட்டுக்கள் இன்னைக்கு அம்பலமாக்கி கொண்டிருக்கின்றது. அது மாத்திரமல்ல, நாங்கள் இந்த ஆட்சி அதிகாரத்துக்கு வருகின்ற போதே நாங்கள் குறிப்பிட்டோம், இது ஐக்கிய தேசிய கட்சிக்கு பதிலாக எஸ்எல்எப்பிக்கு பதிலாக யூஎன்பிஓ அல்ல. இது நாள் வரைக்கும் வந்த ஆட்சி மாற்றங்கள் அல்ல. இப்போது வரப்போது மக்களுடைய ஆட்சி. அப்போ அந்த மக்களுடைய ஆட்சி வருகின்ற போது இந்த நாட்டில் இருக்கின்ற பிரபுக்கள் அல்லது பிரபுக்களை பிரதிநிதித்துவம் செய்கின்ற அரசியல்வாதிகள் இதில் சதி, சூழ்ச்சி, எல்லா விளையாட்டுகளும் விளையாடுவார். தேர்தல் காலங்களிலும் சரி, தேர்தலுக்கு முன்னரும் சரி, அவ்வாறான விளையாட்டு விளையாண்டார். மக்களுக்கு தெரியும். கூறினார்கள், ஜேவிபி அல்லது என்பிபி ஆட்சிக்கு வந்து அவங்க கூட 2 கார் இருக்குமா இருந்தால் ஒரு காரை கடத்திட்டு போயிடுவாங்க. 2 வீடு இருக்குமாக இருந்தால் ஒரு வீட்டை பறித்து விடுவார்கள். அது மாத்திரமல்ல, அளவுக்கு அதிகமாக பணம் வைத்தினா அதை டேக்ஸ் அடித்து எல்லாத்தையும் எடுத்து போடுவார்கள். அது மாத்திரம் என்பிபி ஆட்சிக்கு வந்து அடுத்த நிமிஷம் நாட்டில் கேஸ் இல்லாமல் போக போகுது, பால்மா இல்லாமல் போகுது, பெட்ரோல் வரிசை மறுபடியும் வரப்போகின்றது. அது மாத்திரமல்ல, நாட்டில் இனக்கலவரம், தமிழர்களுக்கு எதிராக சிங்களவர்களும், சிங்களவர்களுக்கு எதிராக தமிழர்களும் அல்லது முஸ்லீம்களும், இவ்வாறான ஒரு கலவரம் ஒன்று ஏற்பட போகின்றது, வன்முறை வெடிக்க போகின்றது என்று மக்களை செய்யக்கூடிய அனைத்து அநியாயமான குற்றச்சாட்டுகளையும் சுமத்தினார். அது மாத்திரம், நீங்கள் பள்ளிக்கு செல்ல முடியாது, பர்தா போட முடியாது, திருநீர் பூச முடியாது. அது மாத்திரமல்ல, பௌத்த விகாரிகளிலிருந்து இன்றைக்கு வருகின்ற அந்த மாபெரும் ஊர்வலத்தில் யானைகள் வர முடியாது. அவ்வாறான குற்றச்சாட்டுக்கள் அனைத்தையும் சுமத்தினார். ஆனால் உஷாந்தன், இன்றைக்கு உங்களுக்கு தெரியும், நாட்டில் அதாவது தேர்தல் முடிந்ததன் பிறகு ஒரு வன்முறை கூட அற்ற ஒரு தேர்தலாக இது முடிஞ்சிருக்குது. அப்போ அதன் போது நாங்கள் தேர்தலுக்கு முன்னரும் கூட எங்களோட அனுர தோழர் மிக தெளிவாக குறிப்பிட்டார், வெல்ல போது நாங்கள் இந்த நாட்டில் இந்த தேர்தலில் வெற்றி பெற போவது நாங்கள், வெற்றி பெற்றதன் பிறகு எமக்கு வாக்களிக்காதவர்கள் மீது அல்லது எமது எதிரிகளாக காணப்படுகின்றவர்கள் மீது அவர்களுடைய நிழலுக்கு கூட நீங்கள் தீங்கு விளைவிக்கக்கூடாது. எங்கள் கட்சிக்காரர்கள் அவர்களுடைய எங்களுக்கு வாக்களிக்காதவர்கள் மீது அவருடைய நிழலுக்கும் கூட தீங்கு விளைவிக்கக்கூடாது. அதனால் எந்த விதமான வன்முறைகள் இருக்க முடியாது. அது மாத்திரம் இன்னும் ஒரு ஓடரை நாங்கள் போட்டோம். அதாவது ஒவ்வொரு வெற்றிக்கு பிறகு இன்றைக்கு உங்களுக்கு தெரியும், பட்டாசு கொளுத்தி கொண்டாடுகின்றதே வளமை. நாங்கள் ஒரு சட்டமே போட்டிருந்தோம், சட்டம் அல்ல, ஒரு அனைத்து எங்களுடைய கட்சி தோழர்களும் எங்குமே வெடி போட வேண்டாம், முடியுமா அந்த பால் சோறு போங்க, அது ஏதாவது செய்யுங்க, அது பரவாயில்லை, எந்த இடத்துலையும் பட்டாசு கொளுத்த வேண்டாம் என்று நாங்கள் கேட்டிருந்தோம். அதே போல் இந்த முறை கூடுதலான, அதாவது சாதாரண மக்கள் போடுவது தவிர்க்க முடியாது, இருந்த போதிலும் கூட நாங்கள் ஒரு கட்சி என்ற வகையில் திட்டமிட்டு, அல்லது உங்களுக்கு தெரியும், முன்னர் ஜனாதிபதிகள் உருவாக வருகின்ற பொழுது உங்களுக்கு தெரியும், மரதான் எடுத்துக்கூட மரதான் 3 கிலோமீட்டர் தூரத்திற்கு அங்கிருந்து இங்கு வரைக்கும் பட்டாசுகளை கோர்வையாக வைத்து ஒரு மணி தியாலத்துக்கு வெடி கேட்டுக்கொண்டே இருக்கும். அப்படிதான் இந்த நாட்டில் அரசாங்க ஆட்சி பீடம் மாறுகின்ற பொழுது நிகழ்ந்து.
அப்போ மாறி அப்போ அதனால் நாங்கள் மிக தெளிவாக இருந்தோம். நிச்சயமாக அதன் மூலமாக நாட்டுக்கும் கேடு, மக்களுடைய சுகாதாரத்துக்கும் கேடு, சூழலுக்கும் கேடு, குருவிகளா பறவைகளா அல்லது நாய்க்குட்டிகளா விதிகளுக்கும் கூட பிரச்சனை, சிறு குழந்தைகளுக்கும் கூட பிரச்சனை. அதனால் கொபிடி கொளுத்த வேண்டாம் என நாங்கள் கேட்டிருந்தோம். அடுத்ததாக உங்களுக்கு எல்லோருக்கும் தெரியும், அனுர தோழர் பதவி பிரமாணம் செய்து கொண்டார். பதவி பிரமாணம் செய்கின்ற பொழுது நமக்கு எல்லோருக்குமே தெரியும், இதற்கு முன்பு பதவி பிரமாணம் செய்கின்ற போது 3 கோடி ரூபாய் 4 கோடி ரூபாய் செலவு அந்த அரை மணி தியால வேலைக்கு. அன்று தோழருடைய பதவி பிரமாணத்தினுடைய செலவு வெறும் 30,000 ரூபாய். அப்போ அதன் மூலமாக நாங்கள் காட்டி இருக்கின்றோம், நாங்கள் மிகவும் சிக்கனமாக அல்லது மக்களுடைய பணத்தை விரயமாக்காமல் இந்த இவ்வாறான நிகழ்வுகளை முன்னெடுக்க வேண்டும். அப்போ அதன் காரணமாக நாங்கள் சொல்லவில்லை, அதாவது இந்த நாட்டில் ஒரு நாட்டினுடைய ஜனாதிபதி, நாட்டினுடைய தலைவனுடைய பதவியேற்பு வைபவம் கோலாகாலமாக இருக்கக்கூடாது என்று நாங்கள் கூறவில்லை. ஆனால் எமது நாடு இருக்க நிலைமை கோலாகாலமாக கொண்டாடுகின்ற நிலைமைகள் அல்ல எமது நாடு இருக்கின்றது. அதனால் நாட்டினுடைய நிலைமைகளுக்கு ஏற்ப மக்கள் துன்பப்படுகின்ற போது அவ்வாறான சூதாட்டங்களோ களியாட்டங்களோ தேவை இல்லை என்பது தான் எங்களுடைய நிலைப்பாடு. அந்த நிலைப்பாட்டுக்கு ஏற்ப அங்கே நகர்த்தி கொண்டு வந்தோம். நகர்த்தி கொண்டு வருகின்ற போது தான் இப்போது அண்மையில் இப்போ பெரிய திருவிழா போன்று இன்றைக்கு கோல் பேஸ் காணக்கூடியதாக இருக்கின்றது. குறிப்பாக இந்த காலிமுகத்திரல் சம்பந்தமாகவும் பேச வேண்டும். இந்த அரச வாகனங்கள் என்பது குறிப்பாக அமைச்சர்களுடைய செயலாளர்கள் அவர்கள் பயன்படுத்தக்கூடியது மாவட்ட அபிவிருத்தி ஒருங்கிணைப்பு குழு தலைவர்களுக்கும் இது கொடுக்கப்பட்டிருந்தது. இந்த வாகனங்களுக்கு என்று தனியாக தரிப்பிடங்கள் இருக்கிறது, வெவ்வேறுபட்ட இடங்களில் அந்த தரிப்பிடங்கள்லாம் இருக்கிறது. அதை கொண்டு வந்து காலிமுகத்தில் நிப்பாட்டி ஒரு படம் காட்டுகிற வேலையை ஜேவிபி செய்கிறது என்ற குற்றச்சாட்டு ஒன்று சுமத்தப்படுகிறது. ஒரு உண்மை ஒன்று நான் நம்புகிறேன், இவ்வாறானவற்றை படம் போட்டு காட்ட வேண்டிய தேவையும் இருக்குது ஒரு பக்கம். இரண்டாவது, அந்த வாகனங்கள் எவற்றையும் எங்களால் கொண்டு வரப்பட்டவை அல்ல. இதுக்கு முன்னர் பாவித்தவர்கள் கொண்டு வந்து வெறுமனே கோல் பேஸில் நிறுத்திவிட்டு சென்றிருக்கிறார். இதுதான் உண்மை. அப்படி என்றால் வாகன திறப்புகள் எப்படி ஒப்படைக்கப்பட போகிறது? வாகனத்தினுடைய திறப்புகள் எப்படி அதாவது வாகனத்தை பாவித்தவர்களுக்கு தெரியும், அதாவது அனைவருக்கும் தெரியும், ஒரு அமைச்சர் பதவி இல்லாது போனதன் பிறகு அவருக்கு அவருடைய வாகனங்களை பாவிக்க முடியாது. வாகனங்களை ஒப்படைக்க வேண்டும் உரிய அமைச்சு செயலாளரிடம். அப்போ இவர்கள் உரிய அமைச்சு செயலாளரிடம் ஒப்படைக்கவில்லை, கொண்டு வந்து கோல் பேசலை தரித்து விட்டு சென்றார். அதுதான் இன்றைக்கி படம் போட்டு காட்ட வேண்டிய நிலைமைக்கு வந்திருக்கு. ஒன்று. இரண்டாவது, சாந்தன் அவர்களே, உண்மையில் அந்த வாகனங்களை நீங்கள் பார்க்கின்ற பொழுது உங்களுக்கு தெரியும், அதாவது ஒரு கிலோமீட்டர் ஒரு பெட்ரோல் எடுத்துக்கொண்டால் ஒரு லிட்டருக்கு 5 கிலோமீட்டர் 6 கிலோமீட்டர் ஓடுகின்ற வாகனம். அது மறுபக்கமும் நாங்கள் சொல்ல வேண்டும் மக்களுக்கு, இதுதான் மக்களுடைய பணத்தில் இப்போ நமக்கு தெரியும், அரசாங்க அமைச்சர்கள் எடுத்துக்கொண்டாலும் சரி, அமைச்சு செயலாளர்கள் எடுத்துக்கொண்டாலும் சரி, இவர்கள் அனைவருக்கும் எரிபொருள் வழங்குவது அரசாங்கத்தார். நானும் கூட எம்பியாக இருக்கின்ற பொழுது எனக்கு ஒரு மாதத்துக்கு 1,25,000 அந்த நேரத்தில் 1,25,000 ரூபாவுக்கு நாங்கள் என்ன எரிபொருள் பாவிக்கலாம். ஒரு சில அமைச்சருக்கு 4 லட்சம் 5 லட்சம் கூட பாவித்தது இருக்குது. அப்போ நான் சொல்ல வந்தவங்கக்கிட்ட வேறு எதுவும் இதெல்லாமே மக்களுடைய பணம். அப்போ அந்த வகையில் அப்போ நாங்கள் பாவித்த சாதாரண டபுள் கேப் அது கிலோமீட்டருக்கு அந்த நேரத்திலே கூட ஒரு லிட்டர் 12 கிலோமீட்டருக்கு மேலே வேலை செய்தது. ஆனால் இதுகள் அப்படி அல்ல. அப்போ அந்த வகையில் 14 வேண்டிய இந்த நிலைமைகளை, அதாவது நமது நாடு பொருளாதார ரீதியாக வீழ்வதற்கு பல காரணங்கள் இருக்குது. அந்த காரணங்களை இதுவும் ஒன்றென காட்ட வேண்டிய தேவை இருக்கின்றது. அதனால் நான் நம்புகிறேன், தனிப்பட்ட ரீதியாக நம்புகிறேன், இவ்வாறு மக்களுக்கு படம் பிடித்து காட்டுவது நல்லது என்று நான் நினைக்கிறேன். சரி, நீங்கள் குறிப்பிட்டீர்கள், வாய்ப்பு ஒன்று கேட்டீர்கள், மக்கள் கொடுத்துடக்கூடிய இந்த சந்தர்ப்பம் இருக்கிறது. குறிப்பிட்ட இந்த நாட்களுக்குள்ள நிறைய விஷயம் தெரிகிறது. கோட்டாபய ராஜபக்சவும் 69 லட்சத்தோடு வருகிற போது ஆரம்பத்தில் இப்படியான சில பிம்பங்கள் காட்டப்பட்டது, இதே போன்ற சில நடைமுறைகள், சில அதிரடிகள் காட்டப்பட்டது. அதுபோல் அன்ரோவினுடைய அலை முடிந்து விடுமா அல்லது தொடரப்போகிறது? இல்லை, அதுதான் நான் முதல்ல சொன்னேன். என்னென்னு கேட்டேன், கோட்டாவினுடைய விளையாட்டுகளும் கோட்டாவினுடைய செயல்பாடுகளும் எங்களுடைய செயல்பாடுகளும் வித்தியாசமாக.
ஏன் நான் அப்படி சொல்லுகின்றேன், கோட்டாபே ராஜபக்ச ஆட்சிக்கு வருகின்ற போது உங்கள் எல்லோருக்குமே தெரியும், அவர் பதவி பிரமாணம் செய்து கொண்டது வந்து எங்கன்னு கேட்டால் ருவான் வெலிசையாவில். ருவான் வெலிசையாவோட சத்தம் சொன்னால் எனக்கு பெரும்பான்மையாக வாக்குகளை வழங்கியது சிங்கள மக்கள். அதனால் சிங்கள மக்களுடைய அபிலாஷைகளை பூர்த்தி செய்வதற்கு நான் கடமைப்பட்டிருக்கேன். அப்போ அதன் மூலமாக அவர் மறுபக்கம் செய்தியில் சொல்கிற எங்களுக்கு கூடுதலாக தமிழ் மக்கள் வாக்களிக்கல, இருந்தாலும் நாங்கள் சிங்கள மக்கள் தான் கவனிக்க போகிறோம் அப்படிங்கிற அதுவும் நமக்கு தெரியும். இப்போ ருவான் வெலிசையாங்கிறது யாருன்னு கேட்டால் துட்ட கைமண்ணால் கட்டப்பட்ட ஒரு பான்சலை. அப்போ அந்த இடத்துல இருந்து என்ன எல்லால மன்னனுக்கும் துட்டகை மன்னன்கிறதுக்கும் இடையில் நடந்த போர் நிகழ்வுகள், அது இலங்கையின் சரித்திரத்துள்ளுக்கு அது ஒரு என்ன எல்லாளன் தமிழன் துட்டகைமுடன் சிங்களவன், அதனால் சிங்களவனுக்கும் தமிழனுக்கும் நடந்த போரானவே அது சரித்திரத்தில் காட்டப்படுகின்றது. அப்போ அந்த வகையில் அவ்விடத்தில் இருந்து கொண்டு தான் இவ்வாறான உறுதிமொழிகள் வழங்கப்பட்டது. அப்போ அந்த நிலைமையில் அவர் கோருகின்ற பொழுது தோழர் உங்களுக்கு தெரியும் நினைக்கின்றேன், பதவியேற்பு முதலாவது உரையாடல்லையே 10 நிமிஷம் தான் கூட இல்லை பேசினார். அந்த 10 நிமிஷத்துள்ளுக்கும் இலங்கையில் தமிழ், சிங்கள, முஸ்லீம், பேக, மெலே உள்ளிட்ட அனைத்து மக்களுடைய ஒற்றுமை என்பது அல்லது இவர்களுடைய ஆதரவு என்பது அத்தியாவசியமானது. அந்த ஆதரவின்றி உண்மையிலே நாட்டை அபிவிருத்தி பாதையில் கொண்டு செல்வது நினைத்து கூட பார்க்க முடியாதென்ற தொனிப்பொருளில் அவர் கருத்துக்கள். அப்போ அதனால் வேண்டி நாங்கள் தேர்தல் காலத்திலையும் சரி உண்மையிலே எங்களுக்கு தேவைப்பட்டது, நான் அடிக்கடி சொல்லியிருக்கின்றேன், எங்களுக்கு இன்றைக்கும் வந்து தேவை இருக்கின்றது, அன்றைக்கும் வந்து தேவை இருந்தது. தேசிய ஒற்றுமையை கட்டியெழுப்பாது, இனங்களுக்கு இடையிலே நல்லிணக்கத்தை கட்டியெழுப்பாது நிச்சயமாக இந்த நாட்டுக்கு இப்பயும் விமோசனம் இல்லை. அந்த இடத்துல இன்னமும் நாங்கள் இருக்கிறோம். அன்ற தோழருடைய 2வது ஸ்பீச்சை பார்த்தீங்கன்னு சொல்லுவோம், அதுலையும் அதுதான் மக்களுடைய ஒற்றுமையின்றி இந்த நாடு நகர்த்த முடியாததுனால நம்ம எல்லாம் ஒரு தாய் மக்களாக அணிதிரள வேண்டிய தேவை இருக்குது. அந்த வகையில் தான் தோழர் சொல்லுகின்ற இன்னொரு வார்த்தையும் இருக்குது. இந்த அரசாங்கம் நான் வந்து மாயாஜால வித்தைக்காரன் மறுபடியும் சொல்கிறார். ஏன் சொல்கிறான்னு கேட்டதில் வேறு எதுவும் நமது நாடு விழுந்திருக்கின்ற பாதாளம் என்பது லேசான ஒன்றல்ல. 76 வருடங்களாக இந்த நாட்டை ஆண்டவர்கள் என்னத்தை மிச்சம் வச்சுட்டு போயிருக்கான்னு பார்ப்போம் தோழர். குறைந்த எமது நாட்டில் இருக்கிற வளங்கள் மிச்சம் இருக்குதா? எமது நாட்டில் இருக்கின்ற இயற்கை வளங்கள் மிச்சம் இருக்கின்றதா? அல்லது எமது நாட்டில் இருக்கின்ற கலாச்சாரத்தை மிச்சம் இருக்குதா? இலக்கியம் அல்லது எல்லா வழியிலையும் ஒரு பக்கத்தில் மக்களுடைய வாழ்க்கை எல்லா வழிகளையும் நம்பிக்கை இழந்து போயிருக்கு. நான் இப்போ இன்னைக்கு யாழ்ப்பாணத்தில் போகின்ற மக்கள் என்ன சொல்லுகிறாங்க, எங்கிட்ட 2 வார்த்தை கேட்குறாங்க, ஐயா எங்களுக்கு வேறு எதுவும் வேணாம் ஐயா அப்படி சொல்கிறாங்க. தோழர் எங்களுக்கு வேறு எதுவும் வேண்டாம், முடியுமாக இருந்தால் இந்த பார் பிரச்சனை இருக்குது தானே, இதை கணிசமான அளவு நிப்பாட்டு உண்டு. 2வது கேட்குறாங்க, போதைப் பொருள் இருக்குது தானே, இதை நிப்பாட்டு. 3வது வாழ்வெட்டு கும்பல் இருக்குது தானே, இதை நிப்பாட்டி தாங்க ஐயா. அப்போ நான் சொல்ல வர இடத்துல மக்களுக்கு அதை எல்லாத்தையும் விட வேறு பிரச்சனையும் இருக்குது. அப்போ இன்றைக்கு மக்கள் அதிகமாக முகம் கொடுக்கின்றோம், அவங்கள அச்சுறுத்துகின்ற பிரச்சனையாக என்னவார். அப்போ அதனால நாங்கள் சொன்னோம், நாங்கள் சொல்ல வந்து என்னன்னு கேட்டால் வேறு எதுவும் இல்லை, நான் இந்த யாழ்ப்பாணத்தோட பிரச்சனை நான் சொல்கிறேன். நாடு தலைவரி தான் அதே மாதிரி தான். இன்றைக்கி 1 லட்சம் இளைஞர்கள் போதைப் பொருளுக்கு அடிமையாக இருக்காங்கன்னு சொன்னால் விளையாட்டு இல்லை இது, சரியா? பாதாள கோஷ்டி இன்றைக்கு அது வந்து பெரிய மாப்பியா உண்டு, சரியா? அதில் நாங்கள் கை வைக்கல, அடுத்து நாங்கள் வைக்கிறதுக்கு இருக்கிறோம். அப்போ அதனால மிக தெளிவாக அன்றத்தோடு யாழ்ப்பாணத்துக்கு வந்த பொழுதும் கூட மிக தெளிவாக சொன்னால், நாங்கள் நிச்சயமாக இந்த போதை வஸ்துவில் இருந்து எமது தலைமுறையை மீட்போம், அதுக்கான உறுதியை தாரும். அந்த வகையில் தோழர் நாங்கள் அதனால் வேண்டி நாங்கள் மக்கள்கிட்ட கேட்டுக்கொள்கிறோம், அதாவது எல்லாத்துக்கிட்டையும் அன்பாக கேட்டுக்கொள்கிறோம், எங்களை மற்றவர்களோடு ஒப்பிட வேண்டாம். நாங்கங்கிறது நீங்கள் தான், அனுரங்கிறது நீங்கள் தான், அனுரங்கிறது மக்கள் தான். நாங்கள் இன்றைக்கும் நம்புகிறோம் தோழர், வேறு எதுவும் இல்லை. மக்கள் இல்லாமல் எதுவுமே சாதிக்க முடியாது. ஏண்டா நாளைக்கு நாங்கள் இதை விட பாரிய சவால்களுக்கு முகம் கொடுக்க வேண்டி வரும், இன்னமும் சவால்கள் இருக்குது. அப்போ அந்த சவால்களுக்கு அனைத்தையும்
முகம் கொடுக்கணுமாக இருந்தால் அந்த சவாலுக்கான காரணத்தை மக்களுக்கு சொல்லியே ஆகும். மக்களோடு சேர்ந்தே இந்த சவால்களை முறியடிக்க முடியும் நம்புகிறோம். அதனால வேண்டி மற்றவர்களுக்கும் எங்களுக்கும் கோட்டாவுக்கும் எங்களுக்கும் வித்தியாசம் இருக்குது. இந்த 76 வருட சாபக்கேட்டுக்கு முற்றுப்புள்ளி வைக்கணும்னு சொன்னிருந்தாங்க. இது புதிய யுகம் ஆரம்பிச்சிருக்கு. அந்த யுகம் ஆரம்பித்து 4 நாள் தான் ஆகுது. அதில் மக்களுடைய பிரச்சனைகள் இன்றைக்கி என்ன தெரிய வந்திருக்குது. நாங்கள் பார்க்குற இது கொண்டு போகணும். அதுக்கு மக்களுடைய ஆதரவு மேலும் மேலும் எங்களுக்கு தேவை. சில தகவல்கள் சமூக வலைதளங்களில் பகிரப்படுகிறது. ஒவ்வொரு மாவட்டத்துக்கும் 10 பேர் வீதம் 25 மாவட்டத்துக்கு 250 பேர் போடப்பட போகிறார்கள். பேருந்துகளில் வந்து சிட்டை எடுக்காமல் பயணிக்கக்கூடியவர்கள், ஊழல் செய்யக்கூடியவர்கள், தரக்குறைவாக நடத்தக்கூடியவர்கள், இவர்கள் மீதெல்லாம் நடவடிக்கை எடுத்து 48 மணி நேரத்துக்குள்ளே ஆதாரம் எல்லாம் கொடுத்து ஒரு சீரான நடைமுறை கொண்டு வரப்படும். அதில் முக்கியமான விஷயம், அந்த 10 பேருக்குள்ளேயே அந்த தங்களே யாருன்னு தெரியாது. இவர் நீங்கள் நானா அல்லது நான் தான் அந்த துணை சார்ந்தவரா என்று சொல்லி தெரியாது. இப்படியான விஷயம் எல்லாம் பகிரப்படுகிறது. இதெல்லாம் உத்தியோகபூர்வ தகவலா? இல்லை, ஒரு விஷயம் இருக்குது தோழர். என்னண்டா, நாங்கள் மிக தெளிவாக இருக்கிறோம். எதிர்வரும் காலங்களில் நமது நாட்டை என்ன தொழில்நுட்ப ரீதியாக டிஜிட்டல் மயமாக்குகின்ற வேலை ஒன்று இருக்குதான். அந்த வேலைக்கு உட்படுத்தும். அப்போ அதை உட்படுத்துகின்ற போது அன்றைக்கு யாரும் கலர் லைட்டில் டிராஃபிக் உடச்சி கொண்டு போக இயலாது. வேறு எதுவும் சட்டவிரோதமான வேலைகள் செய்ய இயலாது. ஏன்னா அப்போ அந்த வேலை ஒன்று இருக்கும். சரியா? அடுத்து யாரும் டேக்ஸ் கட்டாமல் இருக்க இயலாது. ஏர்போர்ட்லேருந்து இறங்குகின்ற சாமான் கொண்டு வருகின்ற போதே அந்த ஒழுங்குமுறை ஒன்று இருக்குமா இருந்தால் யாரும் தப்பிக்க இயலாது. சரியா? ஆனால் இன்றைக்கு இதெல்லாம் குழம்பி போயிருக்குது. அப்போ நாங்கள் இது இன்னும் கொஞ்சம் நாளைக்கு கொண்டு வர வரைக்கும் இதெல்லாம் இந்த 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 சீர்குலைவை ஒரு சீர்படுத்த வேண்டிய தேவை இருக்குது தோழர். அப்போ அந்த சீர்படுத்துகின்ற நடவடிக்கையின் போது நாங்கள் நம்ப இல்லை தோழர். அதாவது 10 பேரை போடுவதால் எல்லாத்தையும் தடுத்து நிறுத்த முடியுமான்ட்டு நாங்கள் நம்புவோம். ஆனால் 10 பேரை போடுகின்றோம் என்ற செய்தி மக்களுக்கு வருகின்ற போது, அந்த செய்தி கேட்கப்படுகின்ற போது, பஸ்ஸில் டிக்கெட் இல்லாமல் போக முடியாதுன்ற ஒரு சட்டம் வருகின்ற போது அந்த சிடிவி பஸ்ஸில் இருக்கின்றாக்கள் தகவல் தருவாங்க. 10 பேரில் நாளைக்கு அது 10,000 பேராக மாறும். சொல்ல பாரு என்னன்னு கிட்ட வேறு எதுக்கும் இல்லை. அது நாங்கள் அநீதியான முறையில் ஒருத்தர் கைது செய்வதற்கும் இப்போ நம்ம சொல்லுவோம். இப்போ ஒரு சில எனக்கு உதாரணம் நிறைய சொல்லலாம். ஒரு கடையில், இந்த கடையில் சீனி இத்தனை ரூபாய், அதை விட இந்த கடையில் அதை விட வித்தியாசம். கோதுமை மாவு ஒரு இடத்துல இந்த விலை, இன்னொரு இடத்துல இந்த விலை. ஃபார்மசிகள் எடுத்துக்கொண்ட மருந்து இந்த விலை, இந்த விலை 14 வேணும். இப்போ இதுகளை நாங்கள் அதாவது ஒரு முறைமைப்படுத்த வேண்டிய தேவை இருக்குது. சரியா? அதை படுத்துவதை நோக்கமாக கொண்டே அனுர்த்தவரோட இந்த வேலை திட்டம் நாங்கள் ஆரம்பிச்சிருக்கோம். சரியா? அப்போ அந்த ஆரம்பம்ங்கிறது வேறு எதுவும் இல்லை. அது மிகவும் மக்கள் மத்தியிலிருந்து வரவேற்கப்படுகின்ற ஒன்றாக மாறுகின்றது. அப்போ அந்த 10 பேரில் இது நாளைக்கு 10 லட்சம் பேராக மாற்றி கொண்டுகின்ற வேலையில் ஒரு உந்து சக்தியாகத்தான் நாங்கள் இதை பயன்படுத்தணும். எதிர்வரும் காலங்களில் இதுகளிலிருந்து வேறு என்கிட்ட இன்றைக்கு இந்த கல்லர்களை பிடிக்கிறதுக்கு தோல எல்லாமே ஆக்கள் போயிட்டு பிடிக்கணுங்கிறது இல்லை தானே. என்ன அப்போ அப்படியாப்பட்ட உலகம் இது. அப்போ அந்த அதை நோக்கி நகரும் வரைக்கும் நாங்கள் இவ்வாறான செயற்பாடுகளையும் முன்னெடுக்க வேண்டும் என்று நாங்கள் நினைக்கிறோம். என்கிட்ட மக்கள் மத்தியில் பாரிய முறைப்பாடுகள் வருது. சரியா? சாதாரண மக்கள் மத்தியிலிருந்து விசேடமாக அந்த பொருட்களோட விலை, சரியா, மருந்து விலை, சரியா. அப்போ அது மாத்திரமல்ல, இன்றைக்கி ஹாஸ்பிட்டலில் டாக்டர்மாரோட பிரச்சனைகள், சரியா, அது மாதிரி அரசு ஊழியர்களுடைய பிரச்சனை, சரியா, அரசு அதிகாரிகளுடைய பிரச்சனை. என்னத்தான் இருந்தாலும் மேலே உயர் மட்டத்தில் இருக்கின்ற அதிகாரிகள் கீழ்மட்டத்தில் இருக்கின்ற சும்மா தங்களுடைய நாய்க்குட்டி என நினைத்து கொண்டு பேசுகின்ற பேச்சுகளும் எங்கட காதால் கேட்டிருக்கும். சரியா? அப்போ அதனால அது இயலாது. அவர் அரசியல் பதவியில் உயர்வாக இருக்கலாம், வெறும் ஒரு மனிதர், நாளைக்கு இவரும் கூட அந்த இடத்துக்கு வரலாம். அப்போ அதனால மனிதர்கள் மதிக்காத ஒரு உலகத்தை மாற்றி அமைக்க வேண்டிய தேவை இருக்குது. அப்போ இது எல்லா வகையான செயற்பாடுகளும் தோல நாங்கள் விசேடமாக உஷாந்தன் நான் சொல்ல வரேன் என்னன்னு கேட்டேன். நமது நாட்டில் ஒரு புதிய கலாச்சாரம் ஒன்றை உருவாக்க வேண்டியது.
அப்போ அந்த கலாச்சாரம் என்பது மக்கள் நேயமிக்க கலாச்சாரமாக இருக்க வேண்டும். அப்போ அந்த கலாச்சாரத்தை நோக்கி நகருகின்ற போது ஒரு சில நேரத்தில் இதுகளை சட்டத்தின் மூலமாக செய்ய வேண்டி வரும்.